ஏன்னா படிக்க வரல பிள்ளைகள்னு பள்ளிக்கூடத்தை முடிய, குடிக்க வரல நீ ஏதாவது ஒரு டாஸ்மார்க்க முடியிருக்கா? நீ நாட்டை எதை நோக்கி நகர்த்திட்டு போற? நீ கேட்டா நல்லாச்சுங்கிற. நாட்டின் பிள்ளைகளுக்கு தரமான கல்வியை கொடுக்கல. நீ 207 பள்ளிக்கூடத்தை மூடுற, அரசு பள்ளிக்கூடத்தை. கேட்டா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு தம்பி அன்பில் மகேஷ் பிறப்பு விகிதம் குறைந்துச்சுங்கிறப்ப, நீ 30 வருஷமா சாராய கடையை திறந்து வச்சு குடினா எங்கிட்டா பிறக்கும் புள்ள? பிறப்பு விகிதம் எப்படி கூடும்? சரி, அரசு பள்ளிக்கு வரும்போது பிறப்பு விகிதம் குறைஞ்சிருது, மாணவர்களின் எண்ணிக்கை, பிள்ளைகளின் பிறப்பு விகிதம் குறைஞ்சிருது. தனியார் பள்ளிகளுக்கு சாரையா பிள்ளைகள் படையெடுத்து செல்றாங்களே, அப்ப பிறப்பு விகிதம் கூடியிருதா? பதில் இருக்கா? அரசு பள்ளிக்கு வர பிறப்பு விகிதம் குறையுது, தனியார் பள்ளிக்கு போக பிறப்பு விகிதம் எப்படி கூடுது? எப்படி கூடுது? இதுக்கு பள்ளி கல்விக்கு ஒரு துறை, உயர்கல்விக்கு ஒரு துறை, கால்நடைக்கு ஒரு துறை, பால் வளத்துக்கு ஒரு துறை, எதை பற்றி இங்க கவலைப்படாம கமிஷன் வாங்குறதுக்கு ஒரு துறை. அதனால மொத்த துறையும் கமிஷன் துறைன்னு வச்சிருது நல்லது. எந்த கேள்விக்கு உன்கிட்ட பதில் இருந்திருக்கு? நான் கேட்கறதுக்கு ஏதாவது பதில் இருக்குதா? சொல்லுங்க. ஏன்னா படிக்க வரல பிள்ளைகள்னு பள்ளிக்கூடத்தை முடிய, குடிக்க வரல நீ ஏதாவது ஒரு டாஸ்மார்க்க முடியிருக்கா? நீ நாட்டை எதை நோக்கி நகர்த்திட்டு போற? நீ கேட்டா நல்லாச்சுங்கிற. குப்பைய கூட அள்ள முடியாது. அப்போ குப்பை எல்ல முடியாது, தோத்து போயிருது. அந்த நிர்வாகத்தை நான் செய்ய முடியாது. கல்வியை கொடுக்க முடியாது, நான் செய்ய முடியாது, தனியார் தான். மருத்துவத்தை கொடுக்க முடியாது, அதை நான் செய்ய முடியாது, தனியார் தான் நல்லா செய்வான். போக்குவரத்தை நான் நடத்த முடியாது, அதை தனியார் தான் நல்லா செய்வான். மின் உற்பத்தி விநியோகத்தை நான் செய்ய முடியாது, அது தனியார் தான் நல்லா செய்வேன். நீ என்ன புடுங்குறன்னு, உனக்கு என்ன வேலைன்னு கேட்கு. அப்ப நீ கையால் ஆகாதவன், நீ தோற்று போனவன், தகுதியற்றவன்.